முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 ஒரு 230 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. என்னையா சொல்கிற, 112 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தானே போயிருக்கு. 0.5% மேலே பாசிட்டிவ்ல போயிருக்கு. உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையா? 230 பாயிண்ட் நீங்கள் நெகட்டிவ்னு சொல்கிறீன்னு நீங்கள் கேட்கலாம். என்னன்னா, இன்னைக்கு இடையில நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 23,345 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. ட்ரேட் ஆகும்போது ஹை, இன்னைக்கான ஹை வந்து 345 வரை போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது ஒரு 230 பாயிண்ட்டை காலி பண்ணி 23,114 115 வச்சுக்கலாம், அவ்வளோ பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதை வெற்றின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இதை வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர்த்து வெற்றின்னு முழுசா சொல்லவே முடியாது. அடுத்து இந்த நிஃப்டி 50யோட 50 ஸ்டாக்ஸோட ஹீட் மேப் பார்த்தா நல்லாவே ஹீட்டா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 16 ஸ்டாக்ஸ்லுமே நீங்க ஒரு ஒற்றுமை, அதாவது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆயிருக்கு. இந்த 16 ஸ்டாக்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக் என்னன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியுமா? ஒரு 2 செகண்ட்ஸ். ஏன்னா நானே சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, அந்த 10 ஸ்டாக்ஸ் அதுல மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய 10 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்கு, அப்புறம் அது போக என்பிஎஃப்சில இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ். ஏன் இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பாயிண்ட் ஏறி இருந்தாலும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஸ்டாக்கு, பேங்க் ஸ்டாக்லாம் விழுதுன்னு கேட்டா, ரீசெண்ட் டேஸ்ல நமக்கு பலமுறை சொல்லியிருக்கோம். ஏன்னா க்ரூடோட பிரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா பேங்கிங் செக்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட மெத்த படிச்ச மேதாவிங்க அப்படிங்கன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் இன்ஸ்டியூட், எஃப்ஐஎஸ் ஆகட்டும், டிஎஸ் ஆகட்டும், இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரே டைம்ல வித்தா வேகமாக விழுந்துரும், நம்ம உஷாராயிரும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்கு, அப்புறம் பேங்கிங் ஸ்டாக்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரே ஒரு பேங்க் மட்டும் ஏதோ அத்திப்பூ புத்தாப்புல ஒரு பேங்க் மட்டும் ஒரு மாதிரியா பச்சை கலர்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த எஸ்பிஐ, அதுவும் பெருசா இல்ல, 0.7% தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அப்படியே நாம இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைம் ஆகி போச்சு. தற்சமயம் கூட எல்லாமே ஒரு 0.5% வரைக்கும் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, கமாடிட்டிஸ்ல போய் பார்த்தோம்னா பிரண்டோட பிரைஸ் வந்து இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, காலையில் நான் பார்க்குறப்ப ஒரு 3% அளவுக்கு பாசிட்டிவா, அதாவது குரூடோட பிரைஸ் ஏறி இருந்துச்சு. இப்போ பார்க்குறப்ப பெருசா ஏற்றம் இல்லாம இறக்கம் இல்லாம ஒரு மாதிரி ஃபிளாட்டா ஒரு பேரல் வந்து $108 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்னன்னா, நம்மளோட யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டா நம்மளோட ருப்பி வந்து டெய்லி புதுசா விழுந்துகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ஆல் டைம் ஹை போச்சுன்னா ருப்பியோட பிரைஸ் ஆல் டைம் ஹை போய்கிட்டு இருக்கு. டெய்லி 50 பைசாவா என்னங்க இது? இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட தற்சமயம் கூட ஒரு 67 பைசா வரைக்கும் விழுந்திருக்கு. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இடைப்பட்ட நேரத்துல $93.80 வரைக்கும் போன அந்த ருப்பியோட பிரைஸ் ஒரு 20 பைசா குறைஞ்சிருக்கு. இது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இது ருப்பியோட பிரைஸ் ஏறிக்கிட்டே போதோ அவ்வளோ வரைக்கும் நம்மள ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவான நியூஸ் தான். அதனால இந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் ஏறினாலும் நான் அதை நம்ப போறது கிடையாது. அடுத்து கோல்டோட பிரைஸ் நேற்று அடிச்சாங்க, ஒரு $670 அடிச்சாங்க. இன்னைக்கு உடனே ஒரு $50 ஏத்திட்டாங்க ஒரு 22 கேரட் கோல்டுக்கு. இப்போ உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, ஆஹா நேற்று பெருசா இறங்குச்சு, இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிசிக்கல் கோல்டா வாங்கியிருப்பாங்க, கோல்டு பீஸா வாங்கியிருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு 13,500 வரைக்கும் போனுச்சுன்னா அந்த டைம்ல பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை வரலன்னாலும் எனக்கு அதுல வருத்தம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறேன். அடுத்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. அந்த ஹீட் மேப்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே பாருங்க, டெக் மஹிந்திரா ஏற்றத்தை கொடுத்துருக்கு, அப்புறம் அடுத்து இன்ஃபி ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு மாதிரி ஏற்றத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அமெரிக்காவில் அசஞ்சரோட Q2 ஏர்னிங்ஸ் வந்து கைடன்ஸ் நல்லா கொடுத்துட்டாங்களாமா. ஏங்க, உங்க சொந்த வீட்டில் நடக்கிற கதையே நாரிக்கிட்டு இருக்கு. இதுல பக்கத்து வீட்டுக்காரன் பாய் போட்டு படுத்தானே, பெட்ல படுத்தா நமக்கு என்ன? அங்க இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இங்க இருக்க ஐடி ஸ்டாக்ஸ் ஏறுதாமா. இதை எங்க போய் சொல்றேன்னு தெரியல. ஏங்க, நீங்க ரிசல்ட் நல்லா கொடுங்க, அதை வச்சு ஏறுறேன்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை ஏத்துக்கலாம். சரி, பார்க்கலாம். ஒருவேளை இப்ப ஃபர்ஸ்டா நம்மளோட இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ்ல இருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட், இந்த Q4ஓட குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஏப்ரல் 23 நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனல் டிவிடெண்ட் ஒன்று கொடுக்க போறாங்க. ரிசல்ட் எப்படி கொடுக்க போறாங்கன்றதுக்கு முன்னாடி அதனுடைய கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு, இந்த ரிசல்ட் எப்படி நாங்க எதிர்பார்க்குறோம்னு இடையில ஏதாச்சும் ஒரு நாள் சொல்லுவாங்க. பார்ப்போம். அன்னைக்கு நல்லா சொன்னாங்கன்னா மேல, இல்லைன்னா சாமிக்கு தான் ஸ்டாக்கு, வேற யாருக்கு?
அப்புறம் இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல இந்த விப்ரோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இந்த விப்ரோலாம் நான் ஒரு ₹180 அதாவது ₹180 எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். வரமாட்டேங்குது. இந்த ஒரு ₹180 கிட்ட வருது. அப்புறம் திரும்ப மேல போறான். கீழ வருது, மேல போகுது. அடேய் விப்ரோ ஒரு ₹180 சீக்கிரம் வாடா. உன்ன வாங்கி உள்ள போடணும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இது ஒரு 42% ஆல் டைம் ஹைல இருந்து விழுந்தாச்சு. இந்த குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் சரியா குடுக்கலன்னா, ஏன்னா எப்பவுமே பெரிய அண்ணன் ஐடி ஸ்டாக்ஸ்லயே பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து டிசிஎஸ். அவர் தான் முதல்ல எப்பவுமே ரிசல்ட்டை கொடுத்து ஆரம்பிச்சு வைப்பாரு. இந்த டைமும் அப்படிதான் எதிர்பார்க்குறேன். ஏப்ரல் 23ல இன்ஃபி கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 10, 12க்குள்ளேயே டிசிஎஸ் கொடுப்பாங்க. அதிலே தெரிஞ்சு போயிடும் ஐடி ஸ்டாக்ஸ் எப்படி ரிசல்ட் கொடுக்க போறாங்கன்னு. அடுத்து இந்த அப்படியே ஐபிஓ ரொம்ப நாள் வராம இருந்துச்சு. இன்னைக்கு சரி இந்த ஒரு ஐபிஓ புதுசா ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கே, போய் பார்ப்போமேன்னு பார்த்தேன். என்ன ஐபிஓன்னா, நம்மளோட கோல் இந்தியாவோட சப்சிடரி ஒண்ணு இருக்கு. சென்ட்ரல் மைன் பிளானிங்ன்னு சொல்லி. ஒரு ₹172 பேஸ் பிரைஸ் ஆச்சு ஐபிஓ வர்றாங்க. இந்த ஐபிஓ வரப்போறாங்கன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கும் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்யா உனக்கு ஐபிஓ வர்றதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து சேருவியான்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டே நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல இன்னைக்கு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. வெறும் ₹2 கிரே மார்க்கெட் பிரீமியம் 1% வந்து லாபத்துல வித்துக்கிட்டு இருக்கு. இது லிஸ்டிங் ஆகிறதுக்குள்ள மைனஸ்ல போனாலும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாப்போம். 24ஆம் தேதி தான் லாஸ்ட் தேதி. அடுத்த வாரம் வரைக்கும் டேட் இருக்கு. ஸோ 24ஆம் தேதி நம்ம இதை வாங்கலாமா வேண்டாமான்றத திரும்ப சொல்லுவோம். அப்புறங்க இன்னைக்கு இந்த பிரெயின் பீஸ் இன்னொரு பேர் இதுக்கு என்ன பேருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிரை முதல் அழுகை. நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா முதல் அழுகை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, எங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு ₹470 மேல போன ஷேரு ₹200 ₹220 வரைக்கும் போய் அந்த ஷேரை வச்சிருந்த எல்லாரையுமே அழ வச்சுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிரை வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மைல் மாதிரி கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 2 நாளா கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதோ அப்பர் சர்க்யூட் இருக்கு. என்ன காரணம்னு போய் பார்த்தா, காரணம்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தான் நான் ஏறுறேன், வேணா வாங்கிக்கன்னு நம்மளோட ரீட்டைலர் வந்து இழுக்க பார்க்குது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஷேர்லாம் அப்பர் சர்க்யூட் ஆகுதோ அந்த ஷேர் எல்லாமே லோயர் சர்க்யூட்டும் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரியான ஷேர்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அடுத்ததான் அருள் கண்ணன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் தி பெயிண்ட் செக்டர்? அப்புறம் நான் வந்து இந்த கன்சனர் ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பண்ண போறேன், உங்களோட சஜஷன் என்னன்னு கேட்டிருக்காரு. அது மேக்ஸிமம் என்னவா இருக்கும்னா, அந்த கான்சை நெரலாக்க தான் கேட்டிருப்பாருன்னு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு ஆக்சுவலா க்ரூடோட பிரைஸ் ஏறிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து பெயிண்ட் செக்டருக்கு ஒரு நல்ல விஷயமே கிடையவே கிடையாது. ஏற்கனவே இந்த ஷேர்லாம் பார்த்தா, இதோட சார்ட்டை பார்த்தாலே தெரியும். ஒரு 5 வருஷம் சார்ட்டை போட்டு பார்த்தாலே 10 வருஷத்தை போடுவோம். 2016ல என்ன பிரைஸ் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதெல்லாம் தாண்டி பாதாளத்தை நோக்கி கீழே போய்கிட்டு இருக்கு. பாதாளம்னா என்ன சொல்றது? மண்ணெல்லாம் தொலைச்சிக்கிட்டு தரைக்கு கீழே போய் பூமியை தொலைச்சு அந்த பக்கம் வந்துரும் போல அப்படி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமங்க, இவங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய இன்னொரு பக்க பெயிண்ட் யாருன்னு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்ட் தான் இப்போதைக்கு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்ட் செக்டர்லயே. இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தா சேல்ஸ்லாம் ஒரு 9,000 கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க. 1000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. அப்படியே இந்த கன்சர்ன் நெரலோக்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்க எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட 1/3 கிட்டத்தட்ட ₹2,000 கோடியில தான் வந்து பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த க்ரூடு வந்து என்ன பெயிண்ட்ல இருந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ்ஸ் வந்து பெயிண்ட் மேனுஃபேக்சரிங்ல கிட்டத்தட்ட 40-50% அளவுக்கான இன்புட் காஸ்ட்டை க்ரூடே எடுக்குதுன்றாங்க. பெயிண்ட் நாங்கள் பார்க்கும்போது கலர் கலராக நல்லா இருக்குல்ல, அதில் அந்த பெயிண்டை தயாரித்து வர்றதுக்குள்ள 40லேருந்து 50% அளவுக்கான செலவு க்ரூடோட செலவுன்றாங்க. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி க்ரூடோட ப்ரைஸ் 4 மாதம்லாம் இல்லை, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே க்ரூடோட ப்ரைஸ் வந்து $50 இருந்துச்சு. இன்னைக்கு $110 இருக்கு. அப்போ இது பெயிண்ட் செக்டரை எந்த அளவுக்கு அடிக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பெயிண்ட்ல 50% அளவுக்கான பணம் வந்து க்ரூட் ஆயில தான் இருக்கு. ஸோ க்ரூடோட ப்ரைஸ் டபுள் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இவங்களோட ப்ராஃபிட் அப்படியே பாதி ஆகுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எவ்வளோ கம்மியாகுதுன்றது இந்த குவார்டர் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். தற்சமயம் என்ன கேட்டால், அந்த கேட்ட நண்பருக்கும் சரி, பொதுவாக பெயிண்ட் செக்டர் புது ஸ்டாக் யாரும் வாங்கலாமான்னு நினைச்சாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்து இந்த ஐடிசி, இதை எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு வந்து மனசே ஆற மாட்டேங்குதுங்க. அப்படித்தான் இருக்கு இந்த ஐடிசி ஷேர்லாம். கடைசியா ஒரு 6 வருஷமா பார்த்தா ஒஸ்ட்டுன்னு 6 வருஷத்துலேயே இப்போ இந்த வாட்டி ஒஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. இதோட சார்ட்டை போய் பார்ப்போம். எத்தனை முறை பார்த்தாலும் என்ன சொல்றது இந்த ஷேரை? ஆல் டைம் கையிலேருந்து ஒரு 40 வந்தாச்சா. இப்போ இந்த ஐடிசி ஷேரை பார்க்கும்போது எனக்கு இந்த பரதேசி படத்தில் அதர்வாவோட கேரக்டர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அதுல அதர்வாக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல எங்கேயோ போய் இந்த கொத்தடிமை மாதிரி இருப்பாரு. அந்த ஏரியா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்படி ஓடுன பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஐடிசி ஷேருக்கு ₹300 கீழே தாண்டானே இருக்கணும் அப்படின்னு மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஷேர் இன்னைக்கு என்னடான்னா, நான் வந்து 300க்கு கீழே இருக்க மாட்டேன்னு ₹308 வரைக்கும் போச்சு.
திரும்ப அந்த பரதேசி படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பி ஓட பார்க்குற அந்த அதர்வா புடிச்சிட்டு வந்து, இனிமே நீ ஓடுவியான்னு சொல்லி கால்ல நடக்க முடியாத அளவுக்கு எங்க ஒரு பக்கத்துல வந்து கெண்ட நரம்புன்னு சொல்லுவாங்க அத. ஒரு கட்டு. அவ்வளோதான். இனிமே ஓடுவியா? கீழயே கெடன்ற மாதிரி, இந்த ரூ. 300க்கு மேல போன ஷேர் ஐடிசியையும் அப்படியே அடிச்சு திருப்பி பழைய மாரி 300க்கு கீழயே கொண்டு வந்துட்டாங்க. சொன்னத கேட்கணும் ஐடிசி, மேலலாம் போகக்கூடாது. உனக்கு வந்து 300 டூ 270ன்னு எழுதி வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல புள்ளையா, சமத்து புள்ளையா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். சரியா? அடுத்து டாடா ஸ்டீல். சரி எவ்வளவு நேரம் தான் நெகட்டிவான நியூஸே பேசுறது, கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவோம்னு பார்த்தா இன்னைக்கு டாடா ஸ்டீல் ஒரு 3% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு காரணம் இது இருக்கான்னு எப்படி சுத்தி பார்க்குறப்ப காரணம் இல்லாமையா இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்எஸ்பிசின்ற ரேட்டிங் ஏஜென்சி டாடா ஸ்டீல் இங்க இருந்து ஒரு 31% மேல போகுங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எவ்வளவுன்னா ஒரு 215ல இருந்து 220 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் ஆகக்கூடிய நிறைய ஸ்டீல்ஸ்க்கு நம்மளுடைய நாடு கண்ட்ரி வந்து சேஃப்கார்ட் டியூட்டின்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் புதுசா வந்த நண்பர்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்லியிருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டீல் வந்து கம்மியாகும். ஸோ உள்ள டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும், அப்புறம் இந்த டாடா ஸ்டீலு, இந்த மாதிரியான ஸ்டீல் கம்பெனிகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். இன்னைக்கு இந்த 2 ஷேருமே நல்லாவே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இந்த விஷயத்தையும் டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டாடா மோட்டார்லாம் ஒரு ரூ. 700 மேல இருந்த ஷேர் 50% தாண்டி கீழ வந்தாச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது பார்த்தா, அந்த 320 தற்சமயமே ஒரு ஒரு மாதிரியா ஒரு சப்போர்ட்ல தான் தத்தி முக்கி திக்காடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல இத மட்டும் கட் பண்ணுச்சுன்னா, அடுத்து நாம இது ஒரு ரூ. 250 ரூ. 240 ரேஞ்சுக்கு பார்க்கலான்னு தான் நானும் ஆசையா இருக்கேன். ஏன்னா அந்த டைம்ல தான் வாங்கணும். தற்சமயம் இது ஒரு ₹320 கட் பண்ணி மேல போச்சுன்னா, திரும்ப மேல போயிடுச்சுன்னா சந்தோஷம். அப்பவும் வாங்கிக்கிற வேண்டியதான். இல்ல ஒரு ரூ. 200 வந்தாலும் திரும்பவும் வாங்கிக்கிற வேண்டியதான். அடுத்து இந்த டாடா ஸ்டீலோட மெயின் பிளான்ட், அதாவது டாடா ஸ்டீல் மாதிரி தாங்க நாமளும் வந்து பிசினஸ் மைண்டோட யோசிக்கணும். என்னையா அது என்ன இதுல பிசினஸ் மைண்ட் இருக்குன்னு கேட்டா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. டாடா ஸ்டீலோட மெயின் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா யூகேல இருக்கு, யூரோப்ல இருக்கு, அப்புறம் இந்தியால இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. என்னன்னா டாடா ஸ்டீல் மட்டும் அங்க இல்ல, டாடா மோட்டார்ஸோட மெயின் பிசினஸ் அந்த ஜேஎல்ஆர் இருக்குல்ல, ஜாகுவார் அப்புறம் லேண்ட் ரோவரோட மெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தா யூகேல வச்சிருக்காங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா இருக்குது. கார் பிசினஸ்க்கு மெயினா தேவை ஸ்டீல் வேணும். அதுக்கடுத்து அவங்களோட எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு, உள்ள இருக்கக்கூடிய ப்ரோகிராம்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் டெக்னாலஜிஸ் வேணும். 2மே டாடா ஸ்டீல்ட்ட இருக்கு. டாடா ஸ்டீல் அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம டாடா டெக்னாலஜிஸ், டிசிஎஸ் மூலமா அவங்களுக்கு தேவையான ப்ரோகிராமும் வாங்கிக்கிருவாங்க. ஸோ இதுலேருந்து என்னன்னா, ஒருவேளை லண்டன் சைடுல இந்த ஸ்டீல் கம்பெனி வந்து இவங்களுக்கு டாட்டாக்கு இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஸ்டீல், அதாவது கார் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஸ்டீலெல்லாம் எங்க வாங்க வேண்டியிருக்கும்? ஒண்ணு அங்கேயே லோக்கல்ல இருக்கக்கூடிய யார்ட்டயாச்சும் ஒருத்தர் வாங்க வேண்டியிருக்கும். இல்ல இந்தியாவுல இருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செலவு எவ்வளோ அதிகம் ஆகும்னு பாருங்க. அதனால தாங்க டாடா மோட்டார்ஸால கார்ஸ் வந்து மத்த கம்பெனிகளோட கொஞ்சம் சீப்பா குடுக்கக்கூடியதுக்கு ரீசன் என்ன இருக்குன்னா, மத்த கார்ஸ் இப்ப மாருதி சுசுகி ஆகட்டும், அப்புறம் இந்த மாரி வேற நெறைய கார்ஸ்லாம் இருக்கு. அவங்கட்டலாம் சொந்தமா பெருசா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இருக்காது. அதனால அவங்களுடைய செலவு வந்து அதிகமா இருக்கும். ஸோ கார் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. டாடா ஸ்டீலுக்கு வந்து அதனால தான் கார் பிரைஸ் கம்மியா இருக்கு. அடுத்து எம்சிஎக்ஸ். இது வந்து நேத்து ஒரு முறை அடிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு ஒரு முறை அடிச்சாச்சு. எவ்வளோ முறை அடிச்சாலும் மேற்கொண்டு கீழே போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த என்எஸ்சி வந்து இவங்கள போட்டி வந்தது மட்டும் தான் காரணமான்னு கேட்டா, அது மட்டும் கிடையாது. இன்னொரு காரணமும் இருக்கு. ரீசென்ட் டேஸ்ல இந்த ஷேர்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஷேரோட பிரைஸ்லாம் பார்க்கும்போது நெறைய இருந்துச்சு. ஸ்ப்ளிட் பண்ணி ஷேரோட பிரைஸ் கீழ வந்துச்சு. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கடுத்து என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஷேர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிரும். ஃப்ளோட்டிங் ரேட் வந்து அதிகமா இருக்கிற காரணத்தினால நெறைய பேர் வித்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ல குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில் ஆகும். எந்த டைம்ல செட்டில் ஆகுதோ அந்த பிரச்சனை, அந்த டைம்ல திரும்ப அந்த ஷேர் வந்து ஏற ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் இந்த ஷேர் கீழ தான் போய்க்கிட்டு இருக்கும். ஒரு ₹2000 வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் வரலன்னா வேடிக்கை தான். அடுத்து டாடா பவருங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே டாடா மயமா இருக்குல்ல. சரி நியூஸ் அத பத்தி வந்திருக்கு. அதனால அத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஜராத் கவர்ன்மெண்ட் கூட ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ண ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து 5% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய காலம், எதிர்காலம் பார்த்தீங்கன்னா, பவர் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, நம்ம நாடு வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ, டெவலப்பிங் கண்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகும். இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து பெருசா பார்த்தா கரண்ட் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை கூடுறனால வீட்டுக்கு தேவையான கரண்ட்டும் கூடும். புதுசா இப்ப தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளே இந்தியாவுல வருது. ஸோ, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட எண்ணிக்கை கூட கூட கரண்ட் கெப்பாசிட்டி அதிகமா தேவைப்படும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த பவர் செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நானும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ட இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய சில சில ஸ்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுட்டேன். நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எது பெட்டரான ஸ்டாக்கா தெரியுதோ, மெயினா கடன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியாவும், அதிகமா ரினியூவபிள் எனர்ஜில இருந்து அவங்க இன்வெஸ்ட்மென்ட் இருக்கிற மாரியாவும் உள்ள ஒரு கம்பெனிய நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்த வருங்காலத்துல குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஐஆர்இடி ஏறுவோம்.
இவங்க டிவிடெண்ட் குடுக்குறாங்களாமா. அந்த ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணம். இந்த ஷேர நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு. இன்னொரு மெயினான காரணம் என்னன்னா, இந்த ஐஆர்இடிய பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான். இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னா, கடன் குடுக்குறது தான். என்பிஎஃப்சி பிசினஸ் தான். யாருக்கு கடன் குடுப்பாங்கன்னா, இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இவங்க கடன் குடுப்பாங்க. மத்த ஆளுகளுக்கெல்லாம் நோ, நோ, நோன்னு சொல்லி விரட்டிருவாங்க. ஸோ, இப்ப நான் முன்னாடி சொன்ன நியூஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க தெரியும். எதிர்காலம் பார்த்தீங்கன்னா, இந்த கோலோட அதாவது நிலக்கரி, அப்புறம் இந்த பெட்ரோல்லாம் வந்து கம்மியாக போகுது. இல்லன்னா அதோட யூஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து குறைச்சிருவாங்க. திரும்ப என்ன ஆகும்னா, இந்த ரினியூவபிள் எனர்ஜில இருக்கக்கூடிய சோலாரு, அப்புறம் விண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூம் ஆகும். வருங்காலத்தில கண்டிப்பா பூம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ, அவங்களுக்கு வந்து லோன் குடுக்க போறது யாருன்னு பார்த்தா ஐஆர்இடிஏ தான். ஸோ, இவங்களுடைய ப்ராஃபிட்டும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். ஸோ, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கி உள்ள போடும் பொழுது, பல மடங்கு லாபத்த குடுக்குற சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த ஐஆர்இடிஏ ஷேருமே அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேலலாம் கீழ வந்தாச்சு. ஸோ, ஏற்கனவே நல்லா இறங்கியும் கிடக்குது. அது மட்டும் இல்லாம எங்களுடைய எதிர்காலத்தில எங்களுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ, இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்க பிக் பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் இந்தியாவுல மட்டும் பவர் கம்பெனிய நம்ம சொன்னா போதுமா? அமெரிக்கால டெஸ்லா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு 100 ஜிகாவாட் அளவுக்கு சோலார் கெப்பாசிட்டி வந்து நாங்க உருவாக்க போறோம். எங்கன்னா அமெரிக்கால டெக்சாஸ்ல உருவாக்க போறோம். அதுக்கு சைனால இருந்து நாங்க சோலார் மாடல்ஸ்லாம் வந்து இறக்குமதி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அமெரிக்காவும், சீனாவும் சண்டை பிடிச்சாலும், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அந்த நாட்ட வந்து ஆ ப டிபெண்ட் பண்ணி தான் அமெரிக்கா இருக்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சிங்க. இந்த ஷேர் நேத்து விழுந்துச்சு. இன்னைக்கும் நல்லாவே விழுந்திருக்கு. இந்த ஷேரோட சார்ட்ட நம்ம வந்து பலமுறை பார்த்துருக்கோம். இப்போ திரும்ப ஒரு முறை பார்த்துருவோம். ₹800 உடைச்சாச்சா? ₹800 உடைச்சாச்சு. அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே திரும்ப ஒரு 720, ₹730 வந்துச்சுன்னா, நல்லா தான் இருக்கும். வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த ஷாக் வேவ் இந்த எப்பவுமே பார்த்தா இப்ப ரீசென்ட்டா அவங்களுடைய அந்த ஒரு டெம்பரரியா அந்த ஒரு சேர்மன் வந்து ரிசைன் பண்ணார்ல. அந்த ஒரு காரணத்தினால அந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் பார்த்தா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு 1 வாரத்துக்கு 4, 5 நாளைக்கு இருக்கும். அந்த மாரி ஒரு ரீசனால தான் ஷேர் வந்து இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் தான் காரணமான்னு பார்த்தா, அதுவும் ஒரு காரணம். அடுத்து கத்தார்ல போட்டு ஈரான் அடிச்ச அடியில, அங்க ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட வந்து அடிச்சுட்டாங்க. அது நேத்தைய நியூஸு. அந்த ஒரு காரணத்தினால இந்த பெட்ரோநெட்டும், கெயிலும் பார்த்தா அன்னைக்கு ஒரு முரட்டு குத்து குத்திட்டாங்க. அந்த 2 ஷேருமே. பெட்ரோநெட்டும் சரி, கெயிலும் சரி 52 வீக்ஸ் லோல தான் இருக்கு. இப்ப பார்த்தா எந்த ஷேர வாங்குறதுன்னே தெரியலங்க. எல்லா ஷேரும் 52 வீக்ஸ் லோலயே இருந்துன்னா, எதத்தான் போய் வாங்குறது? எத பார்த்தாலும் வாங்க தான் தோணுது. வாங்குறதுக்கு தோணுனா மட்டும் போதுமா? வாங்குறதுக்கு காசு வேணுமே! அந்த காசு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அப்பப்ப 1, 2ன்னு சொல்லி நமக்கு எது பெட்டரா இருக்கோ ஏன்னா இப்ப பெட்ரோநெட்டும் சரி, கெயிலும் சரி 2மே கிட்டத்தட்ட ஒரே பிசினஸ் தான் பண்றாங்க. இதுல உங்களுக்கு வேல்யூஷனும் சீப்பா இருக்க தான் பாருங்க. ப்ராஃபிட்டும் நல்லா எது குடுக்குறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2லயுமே டிவிடெண்ட் கொஞ்சம் ஓரளவு கெயில்ல தான் நெறைய வரும்னு பார்க்குறேன். ஸோ, இந்த மாதிரி பெட்டரா இருக்க ஸ்டாக்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்லாருக்கும். இன்னொரு 10% இந்த ஷேர்லாம் கீழ போகும்னு அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ, கொஞ்சம் பார்த்து சூதானமா வாங்குங்க. இந்த கெயில் இன்னைக்கு மட்டுமே எங்க பெருசாலாம் குறையல. 1% அளவுக்கு தான் இறங்கியிருக்கு. இதெல்லாம் கொரோனா டைம்ல எங்க பாருங்க ஒரு ரூ. 60 ரூ. 70 ரேஞ்சுல இருந்த ஷேரு அப்படியே அங்கருந்து ஒரு ரூ. 240 வரை போச்சு. இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. வரட்டும் எவ்வளோ தூரம் தான் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து லாரஸ் லேப். இந்த ஷேரு தற்சமயம் இருக்க பிரைஸ்ல இருந்து இன்னும் ஒரு 30% வரைக்கும் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மோத்திலால் ஒசால் பைக்கால் குடுத்துருக்காங்க. அவங்க டார்கெட்டா குடுத்துருக்க பிரைஸ் வந்து மக்கள் உங்களுக்கு காட்டணும்ல. என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ரூ. 1280 போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாரஸ் லேப பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறாமையா தாங்க இருக்கு. எதுக்குன்னு கேட்டா நம்ம வச்சிருக்கிறப்ப தான் இந்த ஷேருமே ஏறாதே. இதையும் நான் வச்சிருந்தேன். நீங்க நினைக்கிற மாரி வச்சிருந்தேன்ல. என்னோட போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு 300, ₹350ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வச்சிருந்தேன். ஒரு ரூ. 400 வரும்போது வித்துட்டேங்க. அங்கருந்து ஏறிச்சு, அப்படியே ஏறிட்டே போகுது. இன்னும் நிக்காம ஏறிட்டு போகுது. நம்மளுடைய டிசைன் அப்படி. சரி அதனால ஒண்ணும் பரவால்ல. நம்ம லாபத்துக்கு தான் வித்தோம். ஸோ, அதனால அத நெனச்சு வருத்தப்பட்டுலாம் இருக்க முடியாது. இப்ப புதுசா அந்த ஷேர வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸா இருந்திருக்கும்னு தான் நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.